பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து 2 ஈவெண்ட் வந்து இருந்தது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சம் கெட் ரெடி வித் மீ அண்ட் சம் ஆஃப் மை பிரைட்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ யூஸ்வலி எனக்கு ப்ரைடல் ஒர்க் இருக்கும் போது நான் ரொம்ப ஹெவி மேக்கப் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நார்மலாகவே நான் ஹெவி மேக்கப் வந்து எனக்கு போட்டுக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி அன்றைக்குமே வந்து ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் அண்ட் ஒரு நியூட் ப்ரௌன் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து எனக்கு ஒரு மெட்டர்னிட்டி ஷூட் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்கப், ஹேர் டூ அண்ட் ஒரு ஃப்ராக் லுக் அண்ட் அகெயின் ஒரு சாரீ சேஞ்ச் வந்து இருந்தது. ஸோ நான் மேக்கப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலி மெட்டர்னிட்டி ஷூட்லாம் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இவங்களுக்குமே வந்து அன்றைக்கி ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் சப்டிலான லுக் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மேக்கப், ஹேர் டூ எல்லாமே அந்த ஃப்ராக் லுக் வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகிருந்தது. ஸோ இந்த ஹோல் லுக்குமே வித்தின் 40 மினிட்ஸில் வந்து நான் க்ரியேட் பண்ணது ஃபார் போத் மேக்கப் அண்ட் ஹேர் டூமே. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுமே வந்து ஷூட்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இன் பிட்வீன் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ராக் லுக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு சாரீ சேஞ்ச் மட்டும் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேர் டூவில் ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கான ஷூட் ஒர்க் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து நானுமே வந்து கிளம்பிட்டேன். ஸோ ப்ரைடோட ப்ளேஸ்க்கு நான் ஆன் டைம் ரீச் ஆகிட்டேன். ஸோ ரீச் ஆகிட்டு திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலி நான் எப்போவுமே வந்து ஹேர் டூவில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சாரீ ட்ரேப்பிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேர் டூ முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து மேக்கப் வந்து போவேன். ஸோ இவங்களுக்கு வந்து அன்றைக்கி கைண்ட் ஆஃப் ஒரு டபுள் மெஸ்ஸி பிரைட் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மெஸ்ஸி பிரைடே வந்து டபுள் சைடில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஹேர் டூ. அண்ட் இந்த ஹேர் டூவோட க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்காக. ஸோ ஃபைனலாக மேக்கப்புமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்களோட ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ரொம்பவே ஸ்கின் ஃபினிஷாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க கேட்ட ப்ரெஃபரன்ஸ் மாதிரியே மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஐ லுக் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோல்டு ஐஸ் வந்து பண்ணிவிட்டு அண்ட் லிப்ஸ் மட்டும் லைட்டாக வந்து போல்டாக வந்து போயிட்டோம். ஸோ இந்த லுக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஜுவல் அண்ட் அவங்களோட சாரீ, ப்ளவுஸ் அண்ட் அவங்களோட ஹேர் டூ எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இந்த லுக் வந்து செட் ஆகிருந்துச்சு. ஸோ எனக்கு தேவையான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அவங்களோட சிஸ்டருமே வந்து ஹேர் டூ அண்ட் சாரி ட்ரேப்பிங் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேர் டூக்கு வந்து சிங்கிள் மெஸ்ஸி பிரைட் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்னோடய திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்தாங்கன்னா செகண்ட் சாரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னோட பிரைடல் ஒர்க் பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் பிரைடல் ஈவெண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎம் அட் இன்ஸ்டாகிராம். ஐ வில் ரெஸ்பாண்ட் தேர் அண்ட் ஐ வில் மென்ஷன் மை இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் எவ்ரிதிங் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். கைண்ட்லி செக் இட் அவுட். ஸோ ஃபைனலி எல்லா திங்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் சாரி சேஞ்சுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன் பிட்வீனில் ஜுவல்லரி, பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இவங்களோட செகண்ட் லுக்குமே வந்து நான் கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிரைடல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட்.